பேங்காக் டு பட்டாயா தெளிவாக இங்கிலீஷ்லேயே போட்டிருக்குங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆன்லைன் டிக்கெட் வேணால் இங்கே ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க போல். இது வந்து பை டிக்கெட்டு இங்கேயே போட்டுருக்கு. இவங்க தான் நமக்கு வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. பாருங்கள், சட்டு கொடுத்துட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸிட்டியும் இல்லை. ஓகே, இப்போ வந்து 2 டைப்பாகவும் இருக்குது. உள்ளே வந்து நம்ம கோயம்பேட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் கோயம்பேடே இல்லைன்றீங்களா? சரி விடுங்க. பட் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய லக்கேஜ்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த சைஸ் தான் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் 20 பாட்டுலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே வச்சுக்கலாம் நம்ம உட்கார இடத்துலையே. அதுதான் ரொம்ப பெருசு. அங்கே பாருங்கள், ட்ராலிலாம் எடுத்து வந்துட்டிங்கன்னா இதுதான் கடுப்பாக இருக்கும். தூக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம். அதேமாரி இங்கெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது அதுவும் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் வந்து உள்ள போர்டு ஆகிட்டே இருக்காங்க. கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோமா? பட்டாயா பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருக்கு. பேங்காக் டு பட்டாயா தெளிவாக இங்கிலீஷ்லேயே போட்டிருக்குங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆன்லைன் டிக்கெட் வேணால் இங்கே ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க போல். இது வந்து பை டிக்கெட்டு இங்கேயே போட்டுருக்கு. இவங்க தான் நமக்கு வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. பாருங்கள், சட்டு கொடுத்துட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸிட்டியும் இல்லை. ஓகே, இப்போ வந்து எடுத்தாச்சு. நமக்கு பின்னாடி பாருங்கள், நம்ம வரும்போது ஆளே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்காங்க. 1 மணிக்கு பஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் வந்து இப்போ மணி என்ன ஆகுது பார்ப்போம், வாங்க ரெடி ஆயிரும். நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஏக்கமாய் டு பட்டாயா, அதாவது பேங்காக் தான். ஏக்கமாயின்ற ஸ்டேஷனில் இருக்கும். ஒரு 1 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. சட்டுன்னு போய் ஏறிடுவோம் வாங்க. பாருங்க, நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் நமக்கு தேவையானதெல்லாம், ஸ்நாக்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு 2-2.5 மணி நேரமாக ஆகுன்றாங்க மினிமம். நமக்கு தெரில, நம்ம முன்னே போயிருந்தாலும் தான் தெரியும். அதனால் தெரியல. ஆனால் இங்கே இருக்கவங்க டிக்கெட் வந்து 2 நிமிஷம் ஆகுன்றாங்க. இப்போ வந்து இங்கே தான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வந்து பஸ் வரும்னு இருக்காங்க. இங்கே வந்து வாலண்டியர்ஸாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஸ் வரும்ன்றாங்க, வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஹலோ, தேங்க்யூ. இது எல்லோரும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இது வந்து மினி பஸ் மாதிரியே இருக்குது. பாருங்கள், 2 டைப்பாகவும் இருக்குது. உள்ளே வந்து நம்ம கோயம்பேட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் கோயம்பேடே இல்லைன்றீங்களா? சரி விடுங்க. அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக நிறைய கடைகள் இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸு ஒரு $2 2 பாத்து 3 பாத்து அதிகமாக வச்சு தான் விற்பாங்க. இதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பாருங்கள், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சும்மா 2 கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு லேஸு, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க் வாங்கியிருக்குது. டேக் பிடிக்கணும், அது வரைக்கும்ல. ஓகே, வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ் தான். இந்த பாருங்கள், வந்து விட்டது. திருப்புறார் அண்ணாத்தே ஒத்திகோ தென்னாட்டு வேங்க தான். வண்டி உள்ளே நம்ம லக்கேஜ் வைக்க முடியுமா, இல்லை கீழே ஏதாவது தனியாக வச்சுருப்பாங்களா செக்ஷன் தெரில, பார்ப்போம் அங்கே. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீனிங் போயிட்டு இருக்குது. க்ளீனிங் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே ஏறிடுவாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. கரெக்டான டைம் வந்துட்டோம். எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து கூகுளில் போடும்போது வந்து 2 மணிக்கு தான் இருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்களா, இவர் தான் முன்ன பின்னே இருக்கும். நீங்கள் அதுதான் நம்ம வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டது. வந்து நம்ம போய் லக்கேஜ் உள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் தான். மேலே பாருங்கள், தெரிஞ்சுங்களா? எப்போம்மா எல்லாம் வைக்க ரெடி ஆகிட்டாங்க. பாருங்க, போகிறாங்க. அது வந்து உள்ள அந்த லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸுக்கு வந்து $20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏசிலாம் ஆனில் போட்டாங்க. வந்து 29:30 நம்மளோட சீட்டு. அது நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நல்லா தான் இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. சரி, உட்காந்துப்போம். இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே வந்துட்டோம். எவ்வளோ பேர் பாருங்கள். 20 பாத் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. பட் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய லக்கேஜ்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த சைஸ் தான் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் 20 பாட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே வச்சுக்கலாம் நம்ம உட்கார இடத்துலையே. அதுதான் ரொம்ப பெருசு. அங்கே பாருங்கள், ட்ராலிலாம் எடுத்து வந்துட்டிங்கன்னா இதுதான் கடுப்பாக இருக்கும். தூக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம். அதேமாரி இங்கெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது அதுவும் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் வந்து உள்ள போர்டு ஆகிட்டே இருக்காங்க. கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோமா? சரி, எடுத்த உடனே நான் உங்களுக்கு வந்து சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நானே பார்க்கல இது வரைக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் கண்ணாடிலாம் அந்தளவு க்ளீனாக இல்லை. சரி, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்துட்டே போவோம். பாருங்க, எடுத்துட்டாங்க, போய்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு ஊர்வலம் அடிக்குது, சுற்றுது அப்படியே. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மினி வேன் மாதிரிலாம் இருக்குது. நம்ம போகிறது வந்து பெரிய பஸ்ஸு. அவங்களாம் பாருங்கள், இதுமாரி மினி வேன்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு தெரில. இதுமாரி குரூப்ஸ் ஆகுறாங்கல்ல, ஒரு 10 பேர் அதுமாரி வரவங்க வந்து இந்தமாரியே புக் பண்ணிவிட்டு உடனே அப்படி போயிடலாம் போல். கன்வீனியன்ட்டாக ஸ்ட்ரேஞ்சர்ஸோடலாம் ட்ராவல் பண்ணணுன்ற மாதிரி விருப்பப்படாதவங்க வந்து இந்தமாரி புக் பண்ணிட்டு போயிடுவாங்க போல். சூப்பரில் பாருங்கள், பேங்காக் பட்டாயா
ஜோட்டியான் பீச்சுலாம் போட்டிருக்குது. சூப்பர். ஏசி இருக்க வரைக்கும் சந்தோஷம். அதாவது பேக் பிடிக்க முடியுது. இந்த விண்டோ பென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளால ஏதாவது வெயில் அடிக்குது பாருங்க. அப்படி அடிக்குது. ஏசி உள்ள இருந்துமே நமக்கு வந்து அந்த அனல் வந்து தெரியுது. உள்ளே கிளாஸில் இருந்து இதாக வருது போல். போகணும் வெளியில் ஃபஸ்ட்டு போகணும். சிட்டியை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சிட்டி உள்ளே தான் இருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க டிராஃபிக்கு வெளில போகிறதுக்கு. பாருங்கள் சீட் பெல்ட்லாம் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. சிட்டி உள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்னலில் நின்று ஊற்றிக்கிட்டு இருக்காரு அண்ணாத்த. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு வெளில வருதுன்னு தெரியல. அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்கா, ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. லாட்ரி கடை தான் இருக்குங்க இந்த ஊரில். அந்த சைடில் நான் பார்த்தேன். இன்னும் லாட்ரி நம்ம ட்ரை பண்ணல. ஏன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா ரொம்ப மினிமம் அமௌண்ட்டுக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த மார்க்கெட். ஓரளவு ராம் இன்ட்ரா ரோடு. அவ்வளோதான், ஹைவே ஏறிட்டாங்க போல். இதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃப்ரீயாக பறக்க போகிறாரு போல். பார்ப்போமே. இங்கே பாருங்க, அடுத்த ஸ்டேஷன் இப்போ வந்து பிக்கப் பாயிண்ட்டு இதுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்குது. யார் ஏற போகிறான்னு தெரியல. இல்லை அங்கே போய் கணக்கு காட்டுவாங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து இந்த கிளாஸில் போயிட்டு இருக்குது. இங்கே வந்து ஏறிட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு தெரியுது. பாருங்கள் அப்படியே பிரிட்ஜை ஏற்றிட்டாரு. இப்போ அதனால் இந்த செக் பாயிண்ட் இருக்குதுல்ல, தாண்டின உடனே வந்து இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் தான். அதை திருப்பிட்டு மேலே பிரிட்ஜு மேலே ஏற்றிட்டாங்க. வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம். வியூவை பாருங்கள், எவ்வளோ வண்ணமாக இருக்கு பாருங்கள் டாக்ஸி.
பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் ஐடியில் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்துச்சு, அது மாதிரி இது வந்து 2வது இது. கார்லாம் 120 ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. 120 பரவாயில்ல, நீங்களாக போக முடியாது.
மார்க்கெட்னு போட்டிருக்குது. சாங்சுரி ஆஃப் ட்ரூத் உண்மை, சாங்சுரி ஆஃப் ட்ரூத். பைக்கெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் போல். பைக் ரெண்டல் ஷாப்லாம் அங்கே இருக்குது பாருங்க. இந்த கடையில் கூட பைக் ரெண்டல் போல். இல்லை இல்லை, இதோ இங்கே பாருங்க போட்டிருக்காங்க. நான் ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பைசைக்கிள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 1790 பார்த்தா ஒரு நாளைக்கு தான். அப்படி என்ன இருக்குது அந்த பைசைக்கிள்னு தெரில. இது 690. ஓ, விலைக்கே வித்துடுறாங்க போலங்க. அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரெண்டல் இல்லை போல். இது அப்படின்னா விலைக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் ரெண்டலாக தான் இருக்கும் நினைக்கிறேன், ஸ்கூட்டர்லாம். கிளாங் அப்படின்னு போட்டிருந்து பாருங்க. பட்டாயா பீச்சு 2.4 கிலோமீட்டர்ஸு தருதுங்க. 4 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர் பையா. அதுமாதிரி 2.4 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு பட்டாயா பீச்சு. போயிட்டு என்னதான் இருக்குது, சீக்கிரம் ஒரு முடிவு பாருங்க. இப்போ வந்து வண்டி திரும்ப போகுது போல் உள்ள போட்டு.